அனுஜா என்டர்பிரைஸ் ரீடிஃபைனிங் ஏர்ஃப்ளோ வித் டாப் குவாலிட்டி ஃபேன்ஸ். உங்கள் ஃபேக்டரிஸ், ஷோரூம்ஸ், சர்ச், ரிசப்ஷன் ஏரியா, ரிலீஜியஸ் பிளேசஸ், ஆடிட்டோரியம் என அனைத்திற்கும் தேவையான ஃபேன்கள் நாங்கள் தயார் செய்து தருகின்றோம். கான்டாக்ட் அனுஜா என்டர்பிரைசஸ் 9029148397. வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி கேரள மாநிலம் பெரிகம் மலை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயம்தான். தூத்துக்குடி பரிசுத்த பனிமே மாதா பேராலயத்திலிருந்து திருப்பயணமாக இந்த ஊருக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இதை பார்ப்பதற்கே அவ்வளோ ஒரு பச்சை பசேல்னு, அப்படி என்ன சொல்ல, அப்படி சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு பார்ப்பதற்கு. சும்மாவே சொல்லுவாங்க கேரளா அப்படின்னு சொன்னாலே இயற்கை எழில் மிகுந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு அவ்வளோ மரங்கள் நட்டிருக்கிறாங்க. எங்கே போனாலுமே மரங்களை நம்ம பார்க்கலாம். அதனால தான் அங்கே கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நம்ம ஊரோட கம்பேர் பண்ணி பார்க்கறதுல ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அந்த ஊரே. அது காரணம் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த விஷயங்கள் தான். அதை கண் முன்னால் நம்மால் வந்து பார்க்க முடிந்தது. எங்களுடைய திருப்பயணத்தில் காலையில் வந்து சாப்பிட்றதுக்கான இந்த இடத்தை தேர்வு செய்கிறது தான். இந்த ஆலய வளாகத்தில் அங்கே உள்ள பங்கு தந்தை இதற்கான சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொடுத்துருந்தாங்க. இங்கே போய் தான் காலையில் ஒரு 11 மணிக்கு காலை டிஃபனையே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆலயத்திற்கு உள் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன். அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். ரொம்ப அழகாக, ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப அதாவது கற்பனை திறன் மிகுந்த ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இந்த ஆலயத்தை வடிவமைக்க சொன்னால் எப்படி வடிவமைச்சிருப்பார் அந்த மாதிரி இருந்தது. சில ஆலயங்கள் நம்ம பார்க்கும்போது நிறைய பணம் செலவு பண்ணி பிரம்மாண்டமாக வந்து கட்டியிருப்பாங்க. இந்த ஆலயம் பெரிய அளவில் பெருசாக பிரம்மாண்டமாக இல்லை, ஆனால் அவ்வளோ அழகும் ஒரே இடத்துல கொட்டி கிடந்த மாதிரி இந்த ஆலயத்தை உருவாக்கியிருந்தார். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த ஆலயத்தை நீங்களே வந்து பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா பளிங்கு டைல்ஸ்லாம் அப்படி போட்டு கண்ணாடி மாதிரி பாருங்கள். அந்த பீடம் வந்து கீழே தரையில் தெரியுது பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு பாலிஷ் பண்ணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வழிபாட்டுக்கு வர்றவங்க உட்கார்றதுக்கு சேர்லாம் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக பாருங்கள், ஒயிட் கலரில் பிளாஸ்டிக் சேர்லாம் போட்டிருந்தாங்க. நான் இந்த மாதிரி எந்த ஆலயத்துலையுமே பார்த்ததில்லை. என்னென்னா மர பெஞ்ச் பண்ணியிருப்பாங்க நிறைய இடங்களில். சில இடங்களில் வந்து பின்னாடி மட்டும் சேர் போட்டிருப்பாங்க வயசானவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்கள உட்கார்றதுக்கு. ஆனால் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் முழுக்க இந்த நாற்காலி போட்டிருந்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஐடியா, நல்லா இருந்தது பார்ப்பதற்கு. பீடத்தோற்றத்தை பாருங்களேன். மேலே வந்து தூய ஆவியானவர், அதுக்கப்புறமா கடவுள், அதுக்கப்புறம் இறைமகன் இயேசு கிறிஸ்து அப்படியே வரிசைப்படுத்தி அழகாக பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், மாதா, சகாய மாதாலாம் இருக்கிறாங்க, சூசையப்பர், எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். அந்த மேலே உள்ள ஓவியங்கள்லாம் பாருங்கள். அதாவது விவிலியத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் எல்லாமே இங்கே வந்து ஓவியங்களாக தீட்டப்பட்டிருந்ததை பார்க்க முடிந்தது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த டிசைன்லாம் பாருங்களேன். அத்துணை நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆலயமாக இதை நான் பார்த்தேன். பாராட்டுக்களை கண்டிப்பாக நம்ம தெரிவிச்சாகணும். இங்கே பாருங்கள், பீடத்தை பாருங்கள், பீடத்துக்கு ஏறக்கூடிய படிகள்லாம் பாருங்களேன். இந்த ஒயிட் அப்புறம் பிளாக் இந்த காம்பினேஷனில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த படி ஏறி நம்ம போகிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், வாசகம் வாசிக்கிற அந்த ரீடிங் ஸ்டாண்ட் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல? இங்கே பாருங்கள், இந்த ஆலயத்தினுடைய புனிதர், அவருடைய சுரூபம் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு சிற்பம் இங்கே வைக்கப்பட்டிருந்தது. முழு தோற்றத்தையும் பாருங்க. இங்கே பாருங்களேன், அந்த ஓவியத்தை பாருங்க. ஆண்டவர் வந்து அந்த பாதம் கழுவும் அந்த சடங்கு இதில் ரொம்ப அழகாக ஓவியப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொன்றையும் மெதுவாக பார்க்கணும். இங்கே பாருங்கள், அந்த பெலிகான் பறவை தன் குஞ்சுகளுக்கு தன்னுடைய இதயத்தை கிழித்து இரத்தம்
ஊட்டுகின்ற அந்த காட்சியும் அங்கே அருமையாக வைத்திருந்தார்கள். இங்கே பாருங்கள், இது சிலுவை பாதைக்கு ஒவ்வொரு ஜன்னல் கதவுக்கு மேலேயே இதை வந்து அழகாக அதை அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. வழக்கமாக அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி அதை வைப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் தனியாக சிறுவம் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க கண்ணாடியிலே வந்து அந்த பெயிண்டிங்ஸ்லேயே கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு ஐடியா. லைட்டிங்ஸே தேவை கிடையாது. ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய அந்த சன்லைட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியுது. இந்த பாருங்கள், பீடத்துக்கு கீழே பாருங்கள், ஆண்டவருடைய இரவு உணவு, கடைசி இரவு உணவு அது அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அழகாக ஒரு பித்தளையில் ஒரு குத்துவிளக்கு வச்சுருந்தாங்க ஆள் உயரத்துக்கு. பாருங்க, ஃபேன் மாடல்லாம் பாருங்க, அப்படி டபுள் ஒரே இதில் இந்த 2 பக்கம் காற்று வர மாதிரி அழகாக பண்ணியிருந்தாங்க. நல்லா கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஒயிட் கலரில் அப்படி இருந்தது. அழகான ஒரு மார்பிள் கல்ல போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்க, கதவுலலாம் பாருங்க எவ்வளோ அழகான திராட்சை செடிகள் இந்த கொடிகளோடு இருக்கிற மாதிரி அத்துணை அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கு பாருங்க எல்லாமே. ஆலயத்தினுடைய டாப் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். சீலிங் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ரொம்பலாம் கொச்ச வளவலன்னு இல்லாமல் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த லுக் பாருங்களேன், அந்த லுக்லாம் எப்படி இருக்கு பாருங்கள், அழகாக இருக்கு பாருங்கள். ஆலயத்தினுடைய அந்த வாயில் பகுதி, அங்கே ஒரு கொடிமரமும் பித்தளையால் செய்யப்பட்ட கொடிமரம். இங்கே பாருங்கள், கொடிமரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லா ஊர்களையும் இப்போ பித்தளை கொடிமரம் வந்துடுச்சு பாருங்கள். வாசல் பக்கத்துலேயே அழகாக ஒரு ஏஞ்சல் மாதிரி வச்சு பாருங்கள், நல்ல ஐடியா இதெல்லாம். மர வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த உட்கார்விங்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆலய வளாகத்தில் ரப்பர் தோட்டம் தான் ஃபுல்லாக. அப்புறம் நாங்கள் போனது வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால தூத்துக்குடி பரிசுத்த பனிமை மாதா பேராலயத்தினுடைய அருட்தந்தை ஸ்டார்வின் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற எல்லாருக்கும் ஒரு திருப்தி இருந்தது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பூசை பார்க்க முடியுமா முடியாதோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்களுக்காகவே சிறப்பாக அந்த திருப்பலியை நிறைவேற்றிய தந்தைக்கு இந்த தருணத்தில் வந்து
நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி நேயர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக வலம் வர தயாராக இருக்கின்றது. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.